தத்தளிப்பு என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாய் யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. சீயோனாகிய சபையிலே எக்காலம் ஊதி சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும். எக்காலம் அந்த காலத்திலே ஊதுவது யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவதற்காய். அப்படியாய் சபையார் எல்லாரும் ஆண்டவராகிய கர்த்தருடைய வருகைக்காய் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் பிரசங்கம் செய்ய வேண்டிய காலமாய் இருக்கிறது. இந்த ஆண்டு சபையாருக்கு தத்தளிப்பின் காலமாகவும் இது இருக்கக்கூடும். ஏனென்றால் தத்தளிப்பு ஏன் உண்டாகிறது என்றதை கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாள் வரும்போது, கர்த்தருடைய வருகை சமீபிக்கும் போது அது தத்தளிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் சபைகள் ஆயத்தப்பட வேண்டிய காலமாக இருக்கிறது. இந்த ஆண்டில் ஊழியக்காரிகள் சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும். மேய்ப்பர்கள், மூப்பர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள் யாரெல்லாம் சபையில் இருக்கிறார்களோ ஊழியர்களாக உங்களுடைய சபைகளிலே அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சீயோனிலே காலமுதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். எச்சரிப்பின் சத்தம் தேவனுடைய எச்சரிப்பின் தீர்க்க தரிசனங்கள், எச்சரிப்பின் பிரசங்கங்கள் வேண்டும். அப்பொழுது நீங்கள் சபையை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை சபை இந்த ஆண்டில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். சபையை எப்படியாவது அந்த கிறிஸ்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்க மணவாட்டி சபையாய் மாற்றுவதற்கு பிரயாசப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமயமாய் இருக்கிறது. எங்களுக்கு இந்த ஆண்டில் சமயமாய் வருகிறது. ஒரு ஆண்டு முடிந்து இன்னொரு ஆண்டுக்குள்ளே நாங்கள் போகும்போது ஆண்டவருடைய வருகை இன்னும் ஒரு ஆண்டு சமயமாகிறத பார்க்கிறோம். எப்போ ஆண்டவர் வருவார் என்றது யாருக்கும் தெரியாது. அப்படி தனக்கு தெரியும் என்று யாரும் சொல்லவும் முடியாது. அந்த நாளை பிதா ஒருவர் தவிர குமாரனும் அறியார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த உலகத்தில் பலர் தாங்க அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் பிதாவுக்கு ஒப்பானவர்களை போல தங்களை வெளிப்படுத்த விரும்புகிறவர்களாயிருக்கிறார்கள். ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் நம்பி செவிகொடாதபடி அந்த நாள் பிதாவுக்கு மாத்திரம் தெரியும். ஆகவே அந்த நாள் சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் சபையிலே எக்காலம் ஊதி எச்சரிப்பின் சத்தத்தை வெளிப்படுத்தத்தக்கதான தீர்க்கதரிசிகள் எழுப்பப்படவும், அப்படியா எச்சரிப்பை போதிக்கத்தக்கதான ஊழியர்கள் எழும்ப வேண்டிய காலமாய் இது இருக்கிறது. ஏனென்றால் இயேசுடைய நாள் சீக்கிரமாய் வரும். லூக்கா 21வது அதிகாரம் 25, 27 ஆகிய இரு வசனங்களையும் வாசிக்க கேட்போம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இப்போது பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும் காலமாக இருக்கிறது. இந்த கடந்த காலங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், கொள்ளை நோய் 2 ஆண்டுகளை முழு உலகத்தையும் அப்படியே வாட்டி பிடித்து விட்டது. அதனாலே பல லட்சம் மக்கள் மரித்து விட்டார்கள். பூமியின் மேலிருக்கிற மக்களுக்கு இடுக்கணும் தத்தளிப்புமான வருஷங்களாய் கடந்த ஆண்டுகள் கடந்து விட்டது. இதன் நிமித்தம் பாதிக்கப்பட்டவர்கள், வியாபாரங்கள், தொழில் நிறுவனங்கள், பல பகுதிகளிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பகுதிகளிலே இந்த கொள்ள நோயின் தாக்கத்தின் நிமித்தம் அநேக கவலைகளும் வேதனைகளும் உண்டு. குடும்பத்திலே உறவினர்களை இழந்தவர்களுக்கு தத்தளிப்பும் வேதனையுமான ஆண்டா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, உம்முடைய உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்னென்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்கள் கேட்டபோது, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முதல் சொன்னார், தன்னுடைய வருகைக்கு முதல் கொள்ளை நோய் பூமியிலே வருமென்று சொன்னார். அப்படிப்பட்ட காலமாய் கடந்த 2 ஆண்டுகளும் போய்விட்டது. இந்த ஆண்டும்
எப்படி கர்த்தர் இந்த ஆண்டை நடத்தும்படி திட்டமிட்டிருக்கிறாரோ தெரியாது. கொள்ளை நோக்கி முடிவு வருமா இல்லை தொடருமா யாருக்கும் தெரியாது. கர்த்தர் ஒருவரே அதை அறிந்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண் என்பது துன்பமும் உண்டாகும் காலமாக கடந்த காலம் இருந்தது. இந்த காலமும் அப்படி இருக்கலாம் அல்லது இல்லாமலும் மறைந்து போகலாம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவ மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். அது இந்த ஆண்டில் என்றல்ல, இந்த காலங்கள். அது எப்பென்றது பிதாவுக்குத்தான் தெரியும் அந்த நாட்கள். ஆகவே அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் சமீபித்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆதலால் ஒரு தத்தளிப்பின் காலத்துக்குள்ளே இந்த உலகம் தத்தளிப்புக்குள்ளே விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி மெல்ல மெதுவாக நுழைந்து கொண்டிருக்கிறது. எங்கும் உலகம் முழுவதும் பஞ்சங்களும் பட்டினிகளும் வரத்தக்க சூழ்நிலை இருப்பதாக ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் எச்சரிக்கிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, தத்தளிப்பான காரியங்கள், யுத்த மேகங்கள் நிமித்தம் மக்களுக்குள்ள தத்தளிப்பு, இந்த யுத்தத்திலே மரித்து போயிடுவோமோங்கிற பயம், அதுதான் சொல்லப்படுகிறது. சூரியனில் சந்திரனில் நட்சத்திரங்களில் அடையாளங்கள் தோன்றுமாம். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்குமாம். அப்பொழுது இயேசு வருவதை ஜனங்கள் பார்ப்பார்களா? இது அவருடைய பகிரங்க வருகையை குறித்து பேசுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவினுடைய இரகசிய வருகைக்கு காத்திருக்கிற நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தத்தளிப்பின் காலத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆண்டு தத்தளிப்பின் நாட்களாய் இருக்க போகிறதோ என்னவோ தெரியாதென்ற ஒரு கலக்கம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இந்த ஆண்டு எப்படி போகும் என்று நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் எதையும் கடக்கத்தக்க பலன் உங்களுக்கு தருவார். எந்த இழப்பையும் சரி செய்யக்கூடிய தேவனாய் அவர் உங்களோட வாழ்க்கையில் இருப்பார். ஏசாயா 2:20 வாசிக்க கேட்போம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மனைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும் படிக்கு பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரம், அவருடைய மகிமை பிரதாபத்துக்கு ஜனங்கள் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும் கர்த்தருடைய வருகையின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நாட்களிலே தேவனுடைய கோபாக்கினை பூமி மேல் சொரியப்பட போகிற காலம். அந்நாட்களிலே இவைகள் சம்பவிக்கும். தத்தளிப்பின் நாட்களாக இருக்கும். இந்த உலகத்துக்குள்ளே தேவனுடைய தத்தளிப்புகள் பிரவேசிக்க ஆரம்பித்திருக்கிறதை பார்க்கிறோம். பலவிதமான தத்தளிப்புகள், பலவிதமான அடையாளங்கள் பூமியிலே தோன்ற ஆரம்பிக்கிறது. இயேசு சொன்ன அடையாளங்கள் பூமியிலே நடக்க ஆரம்பிக்கிறது. ஆதலால் திருச்சபையானது, சபை என்பது அதில் இருக்கிற அனைவருக்கும் சேர்ந்ததான பொதுவானதாக இருக்கிறது. அனைவரும் அவரை சந்திக்க இயேசுவின் வருகைக்காய் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. சபையிலே எச்சரிப்பான தீர்க்க தரிசனங்கள், எச்சரிப்பான பிரசங்கங்கள், புத்தி சொல்கிற காரியங்கள், இவைகள் சபைக்குள்ளே உண்டாக வேண்டிய நாட்களாய் இருக்கிறது. இப்படி சபையை நீங்கள் ஆயத்தப்படுத்தாவிட்டால் எஜமான் வரும்போது நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய ஊழியர்களாய், ஊழியக்காரிகளாய், விசுவாசிகளாய் மாறிவிடுவீர்கள். ஆதலால் பிரியமானவர்களே, காலத்தை நிதானியுங்கள். இது தத்தளிப்பின் காலம், தத்தளிப்பின் வருஷங்கள் அல்லது தத்தளிப்பின் ஆண்டுகளாய் ஆரம்பிக்க போகிறது. இந்த தத்தளிப்புக்குள்ளே திருச்சபைகளும் அகப்பட போகிறது. சபை என்றால் ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகளை சேர்ந்தது. அவர்களும் இந்த தத்தளிப்புக்குள்ளே அகப்பட போகிற காலமாய் இது இருக்கிறது. ஆகவே பூமியை தத்தளிக்க பண்ணின, ராஜ்யங்களை தத்தளிக்க பண்ணினவன் பிசாசு என்று ஏசாயா 14 நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆகவே இந்த உலகத்திலே தத்தளிப்பின் நாட்களை பார்க்கிறோம். ஆங்காங்கே என்றல்ல, பொதுவாக இதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்நாளை என்ன நடக்கும்? எல்லாம் மூடப்படுமா? கடைகள் மூடப்படுமா? பாடசாலைகள் மூடப்படுமா? என்ன நடக்கும் என்றே தெரியாது. ஏனென்றால் கொள்ளை நோயினுடைய வேகம்
துரிதப்பட சூழ்நிலைகளை மாற்றி கொண்டு வருகிறார்கள். ஆகவே என்ன நடக்கும் என்றதை சொல்ல முடியாது. ஆதலால் ஒரு தத்தளிப்பின் நாட்களாக இருக்கிறது. தத்தளிப்பின் சூழ்நிலைக்குள்ளே உலகம் கடந்து போகிறது. ஆகவே நீங்கள் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படும்படி கிறிஸ்துவனுடைய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு பொறுப்பு வந்திருக்கிறது. ஆதலால் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 4 வசனம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மேய்ப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு போனார். போகும்போது அங்கிருக்கிற மேய்ப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து சாமுவேலிடம் கேட்குறாங்க, தத்தளிப்போட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வர்ற காரியம் என்ன? அந்நாட்களிலே தீர்க்கதரிசிகள் வரும்போது ஊருக்கே பயம் பிடிக்கிறது, தத்தளிப்பு உண்டாகிறது. எதற்காக கர்த்தர் இந்த தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார்? எதற்காக இந்த ஊழியக்காரனை இந்த தேசத்துக்கு அனுப்புகிறார்? எதற்காக இந்த ஊழியக்காரனை கொண்டு போதிக்கிறார்? எதற்காக இந்த ஊழியக்காரனை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் பாவிக்கிறார் என்று அந்நாட்களிலே மேய்ப்பர்கள் பயந்தார்கள். இந்நாட்களிலே சபையை நடத்துகிற மேய்ப்பர்கள் எங்காவது இருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்தா ஒரே பயம் அவர்களுக்கு. தங்களை குறித்து தங்களோட பிள்ளைகளை சொல்லி விடுவார்களோ என்று பயம். அப்படி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சொன்னால் அந்த நேரம் பார்த்து அதை கேட்காதபடி வெளியே எழும்பி போகிறவர்களாய், ஒரு தத்தளிப்புள்ளவர்களாய், ஜனங்கள் தத்தளிப்புள்ளவர்களாய், பயப்படுகிறவர்களாய் காணப்படுவதை இந்த வசனம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசி சபைக்கு வரும்போது மேய்ப்பர்கள் தத்தளிப்போடு எதிர்கொண்டு வந்து, நீங்கள் வருகிறது சமாதானமா என்றார்கள். இன்று தீர்க்க தரிசனங்களை கேட்கின்றவர்களுக்கும் தத்தளிப்பின் நாட்கள் இருக்கின்றது. மேய்ப்பர்களுக்கும் அப்படியே இருக்கிறது. சபைகளும் தத்தளிப்பை தள்ளிவிட முடியாமல் தவிக்கின்ற நாட்களாய் இந்த நாட்கள் காணப்படுகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, இது தேவன் கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்படி என்று யோவேல் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதே போல தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன வரங்கள் ஊற்றப்படுகிற ஒரு கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தீர்க்க தரிசிகள் வந்து அல்லது தீர்க்க தரிசன சொல்லுகிறவர்கள் வந்து, தீர்க்க தரிசன வரங்களை பெற்றவர்கள் வந்து சபையை எச்சரிக்கிற ஒரு காலமாய் இது இருக்க போகிறது. இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு சபைகள் தங்களுடைய செவிகளை திறக்க வேண்டும். ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் செவிகளை திறந்து கேட்க வேண்டும். இது அவர்களுக்கு ஒரு இதமான செய்தியாக இருக்காது. அவங்கள தட்டி விட்டு ஐஸ் வைக்கிற செய்தியாக இருக்காது. இது எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லப்படுகிற செய்திகள் இந்த தீர்க்க தரிசன வாய்களில் இருந்து பேசப்படுகிற நாட்களாக இருக்கிறது. இவைகளை எதிர்த்து நிற்கிற சபைகள், எதிர்த்து நிற்கிற ஊழியர்கள், எதிர்த்து நிற்கிற மக்கள் அந்நாட்களிலே நித்தியத்தை இழக்கிறவர்களாய், சத்துருவால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். நீங்கள் அதுக்குள்ளே அகப்படாதபடி உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாய் இது இருக்கிறது. ஆதலால் தீர்க்கதரிசிகள் வரும்போது மேய்ப்பர்கள் தத்தளிப்பார்கள், சபைகள் தத்தளிக்கும். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை இந்த ஆண்டில் சபைகளுக்குள்ளே அனுப்ப விரும்புகிற ஒரு காலமாக இது இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே தீர்க்கதரிசிகள் வருவார்கள். நீங்கள் எதிர்பார்த்த தீர்க்கதரிசி அல்ல, நீங்கள் அழைத்த தீர்க்கதரிசி அல்ல, உங்களோட காணிக்கையில் பிரியங்கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து போகிற தீர்க்கதரிசி அல்ல. நீங்கள் அறியாதவர்களும் நீங்கள் பேர் தெரியாதவர்களும் இருக்கிற தேவன் மறைத்து வைத்திருக்கிற தன்னுடைய உண்மையுள்ள தீர்க்கதரிசிகளை அனுப்புகிற காலம். அவர்கள் எச்சரிப்பின் சத்தங்களை சபைக்குள்ளே முழங்குவார்கள். அவர்கள் உங்களுடைய ஊழியத்துக்காய் சபைக்குள்ளே வரமாட்டார்கள். நீங்கள் ஊழியம் கொடுக்கும்படி அவர்கள் எதிர்பார்த்து வரமாட்டார்கள். சாதாரண ஒரு மனுஷனை போல, மனுஷியை போல, ஒரு புது ஆத்மா வந்தது போல அந்த சபையிலே அமர்ந்திருப்பார்கள். வந்து அமர்ந்திருந்து ஆவியானவரால் அவங்க பயன்படுத்தப்பட்டு அவருடைய வாய்கள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தங்கள் எதிர்பாராத விதமாய் பேசப்படும். அப்படியான நாட்களை சந்திக்க சபை ஆயத்தமாக வேண்டும். இல்லாவிட்டால் சபை
தத்தளிக்கும். ஆகவே சாமுவேலுக்கு முன்பாய் மேய்ப்பர்கள் வந்து தத்தளிப்போட வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இன்று மேய்ப்பர்களுக்கு தீர்க்கதரிசிகளை பிடிக்காது. அவர்களுடைய சத்தம் அவர்களை தத்தளிக்க பண்ணும். அவர்கள் கொண்டு வருகிற கர்த்தருடைய செய்தி அவர்களுக்கு எதிரானதாக இருக்கும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். தங்களை சபை நடுவிலே வெட்கப்படுத்தி விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள். தங்களுடைய பிழைகள், ரகசிய பாவங்கள், குறைவுகளை சொல்லிவிடுவார்களோ என்று சொல்லி அவர்கள் தத்தளிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடங்களுக்குள்ள நிச்சயமாய் தேவன் தன்னுடைய சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசிகளை அனுப்புகிற காலமாய் இது மாற வேண்டும். இல்லாவிட்டால் எழுப்புதலுக்காகவோ கிறிஸ்துவின் வருகைக்காகவோ சபைகளை ஆயத்தப்படுத்த முடியாமல் போய்விடும். மேய்ப்பர்களுடைய தனி ராஜ்யங்கள், மேய்ப்பர்களுடைய ஆளுகைகள், அதிகாரங்கள் பலன் கொண்டு நிற்கிறது. தெய்வ பயமற்ற சபைகளை உருவாக்கி மனுஷ பயங்களை உற்பத்தி செய்கிற சபைகளாய் மாறுகிறது. சபைகளுக்குள்ளே தேவனுக்கு பயப்படாமல் பாஸ்டருக்கு பயப்படுற பயமே போதிக்கப்படுகிறது. பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் கனம் கொடுப்பதே பெரிதாய் போதிக்கப்படுகிறது. எனக்கு தெரியாமல் சபையில் ஒன்று நடக்கக்கூடாது என்கிற அகங்காரங்கள் அங்கே தொனிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே ஆயத்தமாயிருங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய சத்தம் முழங்குற காலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆயத்தப்படுத்தி எந்த சபைக்குள் அது வருகிறதோ அந்த சபை பாக்கியம் செய்த சபை. அது மனம் திரும்புமானால் அது நித்தியத்தை கண்டடையும். இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். அந்த எச்சரிப்பின் சத்தங்களை சபை தன் காதுகளிலே தள்ளிவிடுமானால், அது வேண்டாம் எங்களுக்கு என்று செவியை அடைத்து கொள்ளுமானால் அந்த சபை கைவிடப்பட்ட சபையாய் அது மாறும். ஆகவே இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சகரியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாக போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். இப்போ எருசலேம் என்பது சமாதானம். எருசலேம் என்றால் சமாதானம், சாலோம். இது சமாதானம் என்கிற ஒரு பாத்திரத்தை தத்தளிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறேன் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தேவன் சபையை ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாக்குற காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் சபை விழித்து கொள்ள வேண்டிய காலமாய் இது இருக்கின்றது. வரும் காரியங்களை முன்கூட்டி பேசுகிற கர்த்தர் சபைகளுக்குள்ளே தத்தளிப்புகள் வரப்போகிறது. அப்ப இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். அப்ப தத்தளிப்பின் பாத்திரம் என்றால் சஞ்சலம், வேதனை, பயம், திகில் சூழ்ந்ததா இருக்கிறது. ஒரு நிலையா நிற்க முடியாது, பலனாய் இருக்க முடியாது, உறுதியாய் இருக்க முடியாது. தத்தளித்து தடுமாறுகிற பாத்திரமாய் சபை மாறப்போகிறது. அப்பொழுது புறஜாதிகள் பார்த்து, உலகத்து மக்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இது என்னது, தேவன் தங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே, கர்த்தர் இப்படிப்பட்டவர் என்று சொன்னார்களே, இதோ சபையை தத்தளிக்கிறதே, ஊழியக்காரன் தத்தளிக்கிறானே, ஊழியக்காரி தத்தளிக்கிறார்களே, விசுவாசி தத்தளிக்கிறார்களே, இது என்ன ஆட்சி, இவர்களுடைய தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கத்தக்கதாய் தேவனே சபையை தத்தளிப்பின் பாத்திரமாய் மாற்றுகிறார். அந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் தத்தளிக்கிற பாத்திரமானவர்களாய் மாறுவார்கள். சமாதானத்தின் பாத்திரம் தத்தளிப்பின் பாத்திரமாய் மாற்றப்படுகிற ஒரு கடைசி காலத்துக்குள்ள பிரவேசித்துக் கொண்டிருக்கிறீங்க என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. ஆகவே காலம் கொடியதா இருக்கிறது. இயேசுவின் வருகை சமயமாய் இருக்கிறது. சபைகளுக்குள்ளே தத்தளிப்பு உண்டாக போகிறது. இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆதலால் சபைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். தத்தளிப்பு சபைக்குள் வராதபடி தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கினை வந்து சுற்றிலும், வேதம் தெளிவாய் சொல்லி, இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பும் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாக போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியாகும். சுற்றி வளைப்பார்கள். ஒரு தேசத்தை பிடிக்க அந்த தேசத்தை இன்னொரு நாட்டு படைகள் வந்து சுற்றி வளைப்பார்கள். அப்படியாய் தேவனுடைய சபையை சுற்றி சத்துருக்கள் இருக்கத்தக்கதான் ஒரு காலம் வரப்போகிறது. ஆகவே தேவ சமூகத்தை சுற்றி சத்துருக்கள் இருக்கத்தக்கதாய் சபை தத்தளிக்க போகிறது. சபை சத்துருக்கு பயப்பட போகிறதாய் மாறப்போகிறது. காரணம், சபை தேவனோடு சரியான உறவில் இல்லை. சபை
தேவனுக்கு பிரியமாய் இல்லை, சபையிலே தேவ சித்தம் இல்லை, சபையிலே மனைவியினுடைய சித்தமும் பிள்ளைகளுடைய சித்தமுமே செய்கிற ஊழியர்கள் உருவாகிறார்கள். அங்கே தங்களுடைய மனசுக்கு விரும்பின காரியங்களை, தங்களுக்கு பிடித்த காரியங்களையே செய்து அவர்கள் தங்களுக்கு பிரியமானவர்களாய் ஆராதனையை பார்த்து அவர்கள் தங்களுக்கு பிரியமாய் இருக்கென்று சொல்லுகிறார்கள். நல்ல பாடல்கள் என்கிறார்கள், நல்ல பிரசங்கம் என்கிறார்கள். ஆனாலும் தேவன் தன் காதுகளை மூடுகிறவராய் இருக்கிறார் அந்த ஆராதனையில். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் பாட்டுகளின் இரைச்சலை அகற்றி என்னை விட்டென்று கர்த்தர் சத்தமிடுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத மாமிச ஆராதனைகளை செய்கிற சபைகள் தத்தளிக்கிற காலமா இருக்கிறது. அவர்கள் தத்தளிப்பார்கள், தீர்க்கதரிசிகளுக்கு முன்னே தத்தளிப்போடு நிற்பார்கள். ஒரு தீர்க்கதரிசி அங்க வரும்போது இவர்கள் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். எதை சொல்லுவது, எதை பேசுவது, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைப்பார்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் இந்த ஆண்டிலே எழுப்ப வேண்டும். அப்படியாய் நீங்க செபிக்க வேண்டும். உங்களுடைய சபைகளுக்குள்ளே தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்ப வேண்டும். போலி தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. உண்மையான தீர்க்கதரிசிகள் உண்டு, உண்மையான கர்த்தருடைய வார்த்தையருடைய நாவல் உண்டு. அவர்கள் சபையில் எழும்ப வேண்டும், சபைக்குள்ளே அனுப்பப்பட வேண்டும். அவர்கள் எழும்பி வராமல் கர்த்தர் தீர்க்கதரிசன ஆவியை ஊற்றாமல் இந்த கடைசி காலத்திலே சபைகளுக்குள்ளே எச்சரிப்பின் சத்தத்தை கொண்டு வர முடியாது. சபையை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. எங்களுடைய சபையிலே தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது. நீங்க வந்தா வேதம் வாசிச்சு பிரசங்கம் பண்ணிட்டு தான் போகலாம் என்று சொல்லுகிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ! இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய ஆவியானவரை எதிர்த்து அவருடைய வர்றங்களை, கிரியைகளை எதிர்த்து பேசுகிற எந்த ஊழியக்காரனும் ஊழியம் செய்யக்கூடாத காலமாய் இந்த ஆண்டை கர்த்தர் மாற்றினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தத்தளிப்பீர்கள். உங்களுடைய வழிகளை சுற்றி மூடிவிட்டார் என்றால், நீங்கள் முற்றுகை போட்டால் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு தேசத்துக்குள் அகப்பட்ட ஒரு ஆளாக இருப்பீங்க. எந்த நேரமும் எதிரிகள் உங்களை சிறைப்பிடிக்க கூடும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு யுத்த நெருக்கத்தில் தத்தளிப்பில் இருக்கிறது போல் உங்களோட வாழ்க்கை, உங்களோட குடும்பம், உங்களோட சபை, தனிப்பட்ட காரியங்கள் மாறாதபடி இந்த நாட்களில் மனம் திரும்புங்கள். சபையை ஆவியானவர் நடத்த விரும்புகிறார், அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அங்கே பிதாவுக்கு பிரியமான ஒரு புத்தியுள்ள ஆராதனையை கொண்டு வர ஆவியானவர் விரும்புகிறார். அந்த சபைதான் கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சபை உங்களுடையதல்ல, கிறிஸ்துவின் சொந்த சரீரம் என்பதை நீங்கள் மறக்கிறீர்கள். அதை முழுவதுமாய் மறந்து விட்டீர்கள். சபை உங்களுடையதென்றும், நீங்கள் கட்டினதென்றும், நீங்கள் சம்பாதித்த ஆடுகள் என்றும், நீங்கள் சம்பாதித்த பொருட்கள் என்றும், நீங்களே பிரயாசப்பட்டதென்று, நீங்களே எல்லாம் எல்லாம் என்று சொல்லி கிறிஸ்துவை கொஞ்சம் கொஞ்சமாய் ஒதுக்கி மொத்தமாய் கிறிஸ்துவை சபையை விட்டு வெளியே தள்ளிவிட்டீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று சொல்லி வசனம் தொடர்கிறது. நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். என்னத்துக்கு சொல்லுகிறார்? கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். சபையின் வாசல்ல இருந்து கர்த்தர் கதவை தட்டுகிறார். சபைக்குள்ள போறதுக்கு ஜனங்களுக்கு வாசல் திறந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து போவதற்கு சபையின் கதவு மூடப்பட்டிருக்கிறது. இயேசுவை சபை வெளியிலே தள்ளிவிட்டது. இப்படித்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. சபை இன்று இயேசுவை தள்ளிவிட்டு யாருக்கு ஆராதனை செய்கிறது? இதுதான் இந்த மேய்ப்பர்கள் தத்தளிப்போடு இருக்கிற காரியம். இதுதான் அவளுடைய பிரச்சனை, இதுதான் அவளுடைய சூழ்நிலை. ஆகவே சபை தத்தளிப்பின் பாத்திரமாய் மாறப்போகிறது. ஆதலால் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு சபைகள் இந்த ஆண்டில் விழித்து கொள்ள வேண்டிய நேரம். தீர்க்கதரிசிகள் சபையிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டிய காலம். கர்த்தருடைய வார்த்தையுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டிய காலமாய் இது இருக்கிறது. அப்படி நீங்கள் இதை உருவாக்கி எடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அநேக சபைகள், அநேக ஆத்துமாக்கள் இந்த வருகையிலே கைவிடப்பட்டு போகும். அவைகளுக்கு பொறுப்பான ஊழியர்கள் அதன் கணக்கை ஒப்புவிப்பார்கள். அந்த இரத்த பழி அவர்களை சேரும். ஆகவே மிகவும் ஜாக்கிரதையாய் இந்த ஆண்டை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி சபையை நடத்துங்கள். உங்களோட விருப்பத்தை தூக்கி வீசிவிடுங்கள். உங்களுடைய விருப்பத்தை சபைக்குள்ளே கொண்டு வராதபடி, ஊழியத்துக்குள்ளே கொண்டு வராதபடி தேவனுடைய விருப்பத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து தெய்வ சித்தத்தை செய்கிற மனுஷன் பாக்கியவான்.
உபாகமம் 28 அதிகாரம் 65 வசனத்தையும் 54 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, நீ உள்ளங்கால்கள் தாங்கி தரிக்க விதமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் தோர்ந்து போகிற கண்களையும் மனச்சஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரவுமான நாமத்திற்கு பயன்படும் வரிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடத்த கவனமாயிராவிட்டால், தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்துக்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால், சபையில் இருக்கிற சகலரையும் குறிக்கிறது. அவர்கள் இப்படி நடக்காவிட்டால், அதாவது தேவ பயமுள்ள சபை மாற்றப்படாவிட்டால், தேவன் எப்படிப்பட்டவராம்? மகிமையும் பயங்கரமுமான தேவனுடைய அதாவது தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்துக்கு நீங்கள் சபையிலே பயப்படாவிட்டால், இந்த புஸ்தகத்தில் வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளின் படியெல்லாம் நீங்கள் நடக்கும்படி கவனமாய் இருக்காவிட்டால், மற்ற ஜனங்களுக்குள்ளே ஜாதிகளுக்குள்ளே உங்களுக்கு இளைப்பாறுதல் இராது, உங்கள் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க அங்கே இடமும் இராது. அங்கே கர்த்தர் உங்களுக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனச்சஞ்சலத்தையும் கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டில் உங்களுடைய இருதயம் தத்தளிக்காதபடிக்கு நீங்கள் நடக்க வேண்டுமானால், சபையில் மாத்திரமல்ல, உங்களோட வீட்டில் உங்களுடைய எல்லா வழிகளிலேயும் தேவனுடைய நாமத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். தேவ பயமற்ற சபைகள், தேவனுக்கு பயம் இல்லாமல் துணிகரமாய் சபைகளில் எழும்பி நின்று புலம்புகிற, கதறுகிற, கத்துகிற, பாய்கிற ஊழியர்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகளுக்கு இந்த ஆண்டு நியாயத்தீர்ப்பின் ஆண்டாய் மாறாதபடிக்கு அவர்கள் மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும், தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்களுக்கு தத்தளிப்பின் இருதயமே கிடைக்கும். அந்த இருதயத்தின் தத்தளிப்பினால் அவர்களுக்கு கால் வைத்து நடக்கக்கூட ஒரு இடமில்லாமல், இளைப்பாற ஒரு இடமில்லாத ஆவிக்குரிய தத்தளிப்பில் இருப்பார்கள். எப்பொழுதும் பயமும், எப்பொழுது என்ன நடக்கும், எங்கு வரும் என்ற ஒரு திகில் அவர்களுக்குள்ளே உண்டாகும். இது தேவன் கொடுக்கிற தண்டனையாய் இருக்கிறது, தத்தளிப்பு. ஆதலால் பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியங்களை செய்கிறவர்களே, தேவனுடைய ஊழியக்காரிகளே, தேவனுடைய விசுவாசிகளே, உங்களை சுற்றிலும் கர்த்தர் யோபுவையும் அவன் வீட்டையும் சுற்றிலும் அவனுக்குண்ட நாபத்தையும் சுற்றிலும் கர்த்தர் வேலியிட்டார். அந்த வேலியை தாண்ட பிசாசால முடியாது. தேவனுக்கு பயப்படுகிறவர்களே, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களே, தேவனுக்கு முன்பாய் தாழ்மை உள்ளவர்களே, கீழ்ப்படிதல் உள்ளவர்களே, உங்களை சுற்றிலும் எந்த தீங்கும், பொல்லாப்பும், கொள்ளை நோய்களும், பாதைகளும் உங்களுடைய கூடாரத்துக்குள்ள அணுகாதபடி தேவன் வேலியிட்டு காத்திருக்கிறார். காப்பார், இனியும் காப்பார். இந்த பாதுகாப்பை உடைத்து ஒரு தீங்கு, ஒரு பொல்லாப்பு, ஒரு வாதை, ஒரு கொள்ளை நோய் உங்களோட கூடாரத்துக்குள்ள வருமானால் அங்கே என்ன நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்களோட வாழ்க்கையில் இருந்ததா? தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுற பயத்தை நீங்கள் தேவனுக்கு செலுத்தாதபடி இருந்தீர்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயம், அவருடைய நாமத்துக்கு கொடுக்கிற பயத்தை சபையிலே நீங்கள் கொண்டு வராமல் விட்டீர்களா? அல்லது தேவனுக்கு பயமில்லாத ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தீர்களா? அநேகர் பயமற்றவர்களாய் மாறும்படியான வாழ்க்கையை நீங்கள் சபைக்குள்ளே கொண்டு வந்தீங்களா? தேவன் சகலத்தையும் கவனித்து, தேவன் சகலத்தையும் பார்த்து, நீங்கள் யாரில் அதிக பாசமாக இருக்கிறீங்களோ, யாரில் அதிகமாக அன்பு வைக்கிறீங்களோ, யாரில் அதிகமாக பிரியம் வைக்கிறீங்களோ, அங்கே தேவனுடைய பாதுகாப்பை சத்துரு உரிமையோடு கேட்டு எடுத்து அதுக்குள்ளே தீங்கையும், பொல்லாப்பையும், பாதைகளையும், கொள்ளை நோய்களையும் அனுப்ப தக்கதாய் ஒரு இடம் நீங்கள் கொடுத்தீர்களோ உங்களோட வாழ்க்கையில்? தேவனுடைய பாதுகாப்பை பிடுங்க யாராலும் முடியாது, எந்த பிசாசாலும் முடியாது. ஆனால் உங்களோட வாழ்க்கையிலே சாத்தானுக்குரியவைகள் இருக்குமானால், அவனுக்கு சொந்தமானவைகள் இருக்குமானால், தீங்கும் பொல்லாப்பும் உங்களுடைய கூடாரத்துக்குள்ளே வரும். வேதம் என்ன சொல்லுகிறது? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கர்த்தர் எல்லா தீங்கிக்கும் விலக்கி உங்களை காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கொள்ளை நோக்கியும் விலக்கி உங்களை காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் ஜாக்கிரதையாயிருங்கள், இந்த காலம் கொடியதாக இருக்கிறது.
ஆபத்தானதாக இருக்கிறது, உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை சரி செய்யாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாலேயும் கடந்து போக வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு பிரியமானவர்கள், நீங்கள் அன்பு செலுத்துகிறவர்கள் உங்களுக்கு முன்னே பாதிக்கப்படுவதை பார்க்கும்போது எப்படி உங்களுடைய இருதயம் துடிக்கும் பதறுமோ, அதே போல தான் நீங்கள் தேவனுடைய சபையை தேவ பயமற்ற சபையாய் மாற்றும்போது, தேவனுடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் மாம்சத்தில் நீங்கள் துள்ளி குதித்து எழும்பும் போது, நீங்கள் அப்படியாய் கோபத்திலே ஆக்ரோஷத்திலே துள்ளி பாய்ந்து பலிபீடங்களை நாடக மேடைகளாய் மாற்றி கத்தி குளறும்போது தேவனுடைய இருதயம் தத்தளிக்கும். அப்பொழுது தேவன் தன்னுடைய தத்தளிப்பை தூக்கி உங்கள் மேலே போடுவார், உங்களோட குடும்பத்தின் மேலே போடுவார். அப்பொழுது உங்களால் சுமக்க கூடாதிருக்கும், நீங்கள் தத்தளிப்பீர்கள். சபையை தத்தளிக்க பண்ணுகிற ஒருவரும் தப்ப முடியாத காலமாய் இது வரும். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. ஏலி என்கிற பிரதான ஆசாரியன் சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் இருந்தார். அவருக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவருடைய 2 குமாரர்கள் ஒப்னி பினகாஷ், இந்த 2 பேரும் ஆசாரியர்களாகவும் இருந்தார்கள். அங்கே ஒரு யுத்தம் ஏற்பட்ட நாள் வந்தபோது தேவனுடைய பெட்டியை சீலோவில் இருக்கிற தேவாலயத்திலிருந்து எடுத்து யுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் ஆர்ப்பரித்து எழும்பினார்கள், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எங்களுக்காய் யுத்தம் செய்வார் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து எழும்பின போது எதிரிகள் பெலிஸ்தர்கள் பயந்து நடுங்கினதை பார்க்கிறோம் வேதத்திலே. ஆனால் கவனியுங்கள், உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, அங்கே காரியங்கள் இருக்கிறது. இந்த பெட்டி போகிற இடமெல்லாம் ஜோர்தான் 2ஆய் பிரிந்தது. இந்த பெட்டி சுற்றி வந்த போது எரிகோ இடிந்து விழுந்தது. இந்த பெட்டி போகிற இடமெல்லாம் ஜெயம் 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 கொடி ஏற்றப்பட்டது. ஜெயக்கொடி ஆவியானவர்னால யெகோவா நிசி வெற்றி கொடியானவராய் காணப்பட்டார். ஆனால் இந்த இடத்திலே அப்படியே வரும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆகவே இந்த இடத்தில் அந்த பெட்டி வந்தபோது என்ன நடக்கிறது? தேவனுடைய சீலோவென்கிற அவருடைய சபையிலே இந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஏலி என்கிற பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் விபச்சாரம் செய்து தேவனுடைய நாமத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த கனத்த மகிமையை செலுத்தாமல், தேவனுடைய நாமத்துக்கு பயப்படாமல், தேவனுடைய ஆராதனைக்கு செலுத்த வேண்டிய பலிகளை தங்களுக்கு எடுத்துக்கொண்டு தங்களை நிரப்பிக் கொண்டார்கள். தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிற நாளாயிருந்தது. தேவனுடைய சபையிலே தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்து பாவம் செய்து தேவனுடைய ஊழியக்காரனாகிய அந்த ஏலியினுடைய 2 மகன்மாரும் அங்கே மகா கொடிய பாவங்களை செய்தார்கள். அதை ஏலி அறிந்தும் அவன் தேவனுடைய பயத்தை கொடுக்க வேண்டும், தேவனுக்கு கனம் கொடுக்க வேண்டும் என்று தன் பிள்ளைகளை திருத்த முடியாதவனாய் போனான். ஆதலால் சபை தேவ பயமற்ற சபையாய் போனது. சபைக்குள்ளே வேதம் என்ன சொல்லுகிற, ஜனங்கள் காணிக்கையை வெறுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய சபைக்குள்ளே அவர்களுடைய காதல்களும் அவங்கள் சபைக்குள்ளே அவர்களுடைய விபச்சாரங்களும் பெருக ஆரம்பித்தது. இன்றைய நாட்களில் உங்களுடைய சபையிலே விபச்சாரம் உண்டா? உங்கள் சபையிலே ஊழியர்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று கவனித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சபைக்குள்ள வருகிறது, பாவம் சபைக்குள்ள வருகிறது, ஜனங்கள் தேவ பயமற்றவர்களாய் மாறுகிறார்கள். அப்பொழுது தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டி அவர்கள் சுமந்து கொண்டு போய் நின்று தேவன் ஜெயம் தருவார் என்று நின்றபோது கர்த்தர் சத்துருக்களுடைய கையில இந்த இஸ்ரேல் மக்களை ஒப்பு கொடுத்தார். அதுக்குள்ளே இந்த ஆசாரியனாகிய ஏலியினுடைய 2 குமார்களும் ஒரே நாளில் மரித்து போவார்கள் என்று தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி அவர்கள் ஒரே நாளில் மரித்தார்கள். அப்பொழுது இதுவே உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று ஏலிக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார் தீர்க்கதரிசியால். இப்பொழுது ஏலி இந்த உடன்படிக்கை பெட்டி ஆலயத்தை விட்டு யுத்த களத்துக்கு போய்விட்டதே, அங்கே என்ன ஆயிற்று இந்த பெட்டிக்கு என்று
ஏலி தத்தளித்து கொண்டிருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஏலியின் இருதயம் தேவனுடைய பெட்டிக்காய் தத்தளித்து கொண்டிருந்தது. ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. சீலோவின் சபை புலம்பிற்று. பெட்டி பிடிபட்டதென்றும் பாவத்திலிருந்த ஆசாரியர்கள் மரித்து போனார்கள், பாவத்திலிருந்த ஊழியர்கள் அங்கே மரித்து போனார் என்கிற செய்தியை ஒருவன் வந்து சொன்னபோது அதை கேட்ட ஏலி அப்படியே விழுந்து கழுத்து முறிந்து மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 குமார்களும் ஒரே நாளில் சாவார்கள் என்பது உனக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டது. அன்றைய நாளிலே பிரதான ஆசாரியனாகிய ஏலியும் மரித்து போன நாளாக இருக்கிறது. தேசம் புலம்பிற்று, தேசம் துக்கிற்றது, சபை புலம்பிற்று, சபை துக்கிற்றது. காரணம் என்ன? அங்கே சபை ஆசாரியன் தத்தளிக்கிறான். காரணம் சபைக்குள்ளே பாவம், சபைக்குள்ளே அசுத்தம், சபைக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வைத்துக்கொண்டு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிற வேதத்தையும் தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளே இருந்த ஆரோனுடைய தொளித்த கோலையும் அங்கே பொற்கிண்ணத்துக்குள்ளே வைக்கப்பட்ட மன்னாவையும் வைத்து கொண்டு நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீர்கள், ஒன்றையும் சாதிக்க மாட்டீர்கள். உங்களுடைய போதனை, உங்களுடைய கோல் என்கிற தொளித்த கோல் என்கிற அதிகாரங்கள் தேவன் தெரிந்து கொண்டதனுடைய அடையாளங்களை வைத்து கொண்டு அது அந்நாளிலே இந்நாளிலே நீங்கள் அதற்கு பாத்திரமாயில்லை. நீங்கள் தேவ பயமற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் சபையிலே தேவ பயமற்ற காரியங்களை உற்பத்தி செய்கிறீர்கள். ஆதலால் தேவனுடைய கோவாக்கினையை நீங்கள் சந்திக்கிற ஆண்டாய் இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் கடந்து போகாதபடிக்கு அந்த நாள் வர முதல் கர்த்தராகிய ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி சபையிலே கர்த்தருடைய மகிமைக்கும் அவருடைய பயங்கரமான நாமத்துக்கும் உரிய பயத்தை செய்யுங்கள். சேனைகளின் கர்த்தரை குறித்த அச்சம் உங்களுக்குள்ளே இருப்பதாக. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? பரலோகத்திலே ஒரு தரிசனத்தை ஏசாயா பார்க்கிறார். ஏசாயா ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே சேருபிங்கள் கேராபிங்களுடைய காரியங்களை அறிவீர்கள். சேராபிங்கள் 2 செட்டைகளால் தங்களுடைய உடம்பை மூடி, 2 செட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி அந்த தேவதூர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அவர்கள் அந்த தேவனுக்கு முன்னே நடுங்குகிறார்கள். தேவன் பரிசுத்தர், மகா பரிசுத்தர், அவர்களில் இருள் இல்லை, அவர் மகா பரிசுத்தராக இருக்கிறார். அந்த பரிசுத்த தேவனை கண்டு தேவதூதர்கள், பெரிய பெரிய தூதர்கள் கூட பயந்து நடுங்குகிறார்கள். அந்த தேவனுடைய நாமத்துக்கு தேவ சபையானது தேவ பயத்தை கொடுக்காவிட்டால், உண்டாக்காவிட்டால், சபையிலே ஊழியர்கள் தேவ பயத்தை கொண்டு வராவிட்டால் அங்கே தேவனுடைய கோபாக்கினை உண்டாகும். அங்கே இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிற எந்த காரியத்தையும் வைத்து சபையை மேய்ப்பனால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கோபாக்கினை மேய்ப்பனுக்கும் வரும், மூப்பருக்கும் வரும், மற்றவர்களுக்கும் வரும். அப்படியான ஒரு புலம்பல் உண்டாகிற ஆண்டாய் இதை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். இந்த ஆண்டிலே ஜெயங்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டிலே சத்துருக்களின் யுத்தங்களை மேற்கொள்ளுகிற ஆண்டு. இந்த ஆண்டிலே கர்த்தர் தன்னுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும்படி கட்டளையிடுகிற ஆண்டு. தேவ பயம் சபையில் வர வேண்டும். தேவ பயத்தை ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆண்டா இருக்கிறது. சபைகள் தேவ பயமற்ற போய் அது நாடக மேடைகளைப் போலவும், வாக்குவாதம் பண்ணுகிற இடங்களைப் போலவும், தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே 2 வேட்பாளர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் குற்றப்படுத்தி, ஒருவரை ஒருவர் கோபப்படுத்தி, வாக்குவாதம் பண்ணி, நான் தான் நல்ல ஆட்சியை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஜனங்களுக்கு வாக்களிக்கிற ஒரு மன்றம் போல, ஒரு பட்டிமன்றம் போல இன்றைக்கு இவர் அவர்களுக்கு எதிராய் பிரசங்கம், அவர்கள் அடுத்த நாளைக்கு இவருக்கு எதிராய் பிரசங்கம். சபையின் மேடை பலிபீடங்கள் இன்று பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டு மாமிசத்தின் சத்தங்கள் புலம்புகிற இடங்களாய் அது மாற்றப்பட்டதினாலே தேவன் தேவ சபையை விட்டு வெளியே நின்று வாசப்படியில் தட்டுகிறவராய் இருக்கிறார். தட்டி பாப்பார், திறக்கவில்லையானால் தேவன் தன்னுடைய உக்கிர கோபத்தை சபைக்குள்ளே கொண்டு வருவார். அதை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாகாமல் மனம் திரும்பி அதை தணித்து தேவ கிருபையையும் அன்பையும் இரக்கத்தையும் சபைக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாய் நீங்கள் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி பார்த்து அவருக்கு பயப்படுங்கள். சேனைகளின் கர்த்தரை குறித்த அச்சம் உங்களுக்குள் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை குறித்த பயமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். யோசேப்பை பாருங்கள், பாவம் வந்தது, என்ன சொன்னார்?
அவர் தேவனுக்கு விரோதமாய் இந்த பொல்லாத பாவத்துக்கு நான் உடம்படுவது எப்படி என்று கேட்டாரே, அப்படிப்பட்ட ஊழியர்களைத்தான் கர்த்தர் உயர்த்துவார். ஆகவே உங்களோட வாழ்க்கையை சரி செய்யுங்கள், சபையை சரி செய்யுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஏசாயா 51 அதிகாரம் 22 வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் பண்டல்களை நீ குடிப்பதில்லை. ஆனாலும் கர்த்தர் இப்படி சொன்னாலும் அவரிடம் இரக்கம் உண்டு. அதனுடைய அடையாளத்தை பாருங்கள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் பண்டல்களை நீ குடிப்பதில்லை. நீங்கள் மனம் திரும்பினால், நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு பயந்தால், சபை தேவ பயமுள்ள சபையாய் நீங்கள் மாற்றினால், எங்கும் தேவ பயம் காணப்படுமானால், சபையிலே உங்களுடைய கரங்களில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே நீக்கி போடுவார். நீங்கள் தேவ பயத்தை சபைக்குள்ளே கொண்டு வாருங்கள். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. பூமி தத்தளிக்கிறது, தேசங்கள் தத்தளிக்கிறது. அதில் பூமியின் மேல் குடியிருக்கிற மக்களுக்கு தத்தளிப்பின் காலம். சபையே, உங்களுக்கும் தத்தளிப்பின் காலமா இல்லையே? ஆகவே தத்தளிப்பின் காலத்தில் இருக்கிற நீங்கள் மனம் திரும்பினால், தேவனுக்கு பயப்பட்டால், சகலத்திலேயும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தத்தளிப்பை நீக்கி, இருதயத்தில் இருக்கிற தத்தளிப்பை நீக்கி, ஆறுதலையும் சமாதானத்தையும் பலனையும் ஜீவனையும் தந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த ஆண்டில் ஆண்டவர் செய்வார். ஆமென்.